ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்புக்கு நான் ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். நான் 2 ஆட்டுக்கால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அவங்க எல்லாமே அந்த முடி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம நல்லா வீட்டில் அலசிக்கிட்டால் போதுமானது. இந்த ஆட்டுக்கால் சூப்பை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரைக்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு கூட சேர்த்து இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரகம், அப்புறம் சோம்பும் ஒரு ஸ்பூன் இருக்கும். மிளகு மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகோட காரம் நமக்கு தேவை. அதனால் மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்க எல்லா பொருளையுமே நல்லா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஆட்டுக்கால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்கு அந்த ஆட்டுக்காலை நான் குக்கர் எடுத்து குக்கரில் ஆட்டுக்காலையும் போட்டு அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி, ஒரு செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் அடுப்பு பற்ற வைக்கல, ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். குக்கர்லேயே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் சேர்த்து என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இது கூட சேர்த்து நான் போட போகிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பார்த்தீங்கன்னா, சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கையளவுக்கு, இந்த கையளவுக்கு இருந்தால் போதுமானது. நம்ம நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பருப்பு ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் சூப்பு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. சூப்புங்கிறது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு பருப்பு ஒரு கையளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து 3 வெங்காயம் நல்லா போகிறக்கானே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி நான் நல்லா பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் அதில் போட்டு வேக வைக்கும்போது இது எல்லாமே நல்லா அரைச்சது மாதிரி அப்படி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம அது கூடவே சேர்த்து நம்ம வேக வைக்கிறோம். 4-5 விசில் வைக்கும்போது நல்லா வெந்து இருக்கும். அதனால தான் அப்படி போடுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் மல்லித்தூள் நிறையா போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம காரத்துக்கு நான் பச்சை மிளகா 4 சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு அரைச்சதில் நிறையாவே நான் மிளகு போட்டிருக்கேன். மிளகு நம்ம சேர்க்கும் போது மிளகு தான் இதோட காரம் மிளகுல தான் இருக்கிறமே தவிர மிளகாத்தூளோ மல்லித்தூளோ இதில் அது சேர்க்கக்கூடாது. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இதில் அந்த ஆட்டுக்கால்லேயே நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் இது எல்லாத்தையும் இந்த எல்லா பொருளையுமே சேர்த்துடலாம். வாங்க, நான் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான ஃபஸ்ட் நான் இந்த பருப்பை நான் அதில் ஆட் பண்ணிடுங்க. பருப்பை போட்டுட்டு அது கூட சேர்த்து அந்த பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அது மாதிரி போட்டுட்டு அடுத்து வெங்காயம் நம்ம என்னென்ன பொருள் வச்சுருக்கோமோ எல்லா பொருளையுமே நான் அது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி, எல்லா பொருளுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா பொருளுமே நான் அதில் போட்டுட்டேன். இது கூட சேர்த்து அந்த சீரக சோம்பு அரைச்சி வைக்கும் பார்த்தீங்களா, அதில் நிறைய போடலாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இது கூட சேர்த்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த சீரக சோம்பு அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதோட காரம் எல்லாமே இதில் தான் தெரியணும். இந்தளவுக்கு போதுமானது போட்டிருக்கேன். இது கூட சேர்த்து இப்போ மஞ்சத்தூள் நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கொஞ்சம் தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தாளிக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் தாளிக்க விட மாட்டாங்க. ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் வைக்கும்போது தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இதிலேயே எல்லாமே போட்டு வேக வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், எந்த ஒரு இதை திருப்பி தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம இப்படியே பண்ணிடலாம். ஆனால் நம்ம தாளிக்கணும் அப்படிங்கிற போது அதில் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் போட்டு இந்த இஞ்சி பூண்டையும் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் சேர்த்து மறக்காமல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. வாங்க, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் அதை போட்டுட்டு ஆல்ரெடி நான் இதில் இது போட்டுட்டேன், தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பார்க்கும் போதே தெரியல, நல்லா இது எண்ணெய்லாம் மிதக்குது. நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. இதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம தாளிக்கலாங்கிறக்காண்டி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அடுத்து தாளிக்கும் போது அதை பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 7-8 விசில் வர அளவுக்கு இருக்கட்டும். ஏன்னா நல்லா விசில் வந்தால் தான் அந்த கால் நல்லா வெந்திருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த நல்லா இருக்கும். வேகலைன்னு வச்சுங்களேன், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் ஒரு 7 விசில் வர அளவுக்கு நம்ம வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இதை நல்லா குக்கர் வச்சு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். மூடி வச்சாச்சு. விசிலுங்கிறது நம்ம எப்போ போடணும் பார்த்தீங்கன்னா, இதில் ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும். இந்த ஆவி வந்தால் தான் இதில் உள்ள அழுக்கு எல்லாமே
அதில் உள்ள தண்ணி அழுக்கு ஏதாவது இருந்தால் அப்படி மேலே வந்துடும். இல்லைன்னா அடைச்சிக்கிச்சுன்னா விசில் வந்து பறந்துடும். அதுக்காக நீங்கள் எப்போ விசில் போட்டாலும் இது ஒரு சேஃப்டியாக இதில் வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவி வருது, அதுலேருந்து தண்ணி நம்ம வெளில வருது. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போ விசில் போட்டாலும் அந்த மாதிரி பாருங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து விசில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி வந்துருச்சு நமக்கு. அதனால் விசிலும் போட்டாச்சு. விசில் போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 7 விசில் 8 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேனா விசில் வந்து 8 விசில் வந்துருச்சு. அதனால் இப்போ நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது வந்து விசில் ஃபுல்லாக அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் விசில் வந்து முடியாததுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிடலாம். அந்த தாளிக்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதே காமிச்சிடுறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்திருக்கேன். இது வந்து பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இலை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சூப்புக்கு வந்து இது போட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பட்டை இது கிராம்பு வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கிக்கிறங்க. நீங்கள் நீட்டாக நறுக்கினா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீட்டு வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. அது மாதிரி தக்காளியும் ஒரு தக்காளி நீட்டு வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு அதில் கடாயில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறையா தேவைப்படாது நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஓரளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது வந்து இது பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அந்த சோம்பு கிராம்பு போட்டுக்கோம். பார்த்திங்கன்னா அந்த சோம்பு கிராம்பையும் நான் போட்டுட்டேன். அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அந்த இது பார்த்திங்களா பிரியாணி இலையும் நம்ம வந்து அதில் போட்டுடலாம். அதுவும் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு அந்த பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் போட்டுட்டேன். அது கூடவே சேர்த்து தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நான் வந்து வதங்குறதுக்கு மட்டும் தான் சேர்க்குறேன். ஏன்னா நான் வந்து சூப்பில் உப்பு நான் வந்து சேர்க்கலை. இது லாஸ்ட் நம்ம போடும்போது நம்ம வந்து அது உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இது வந்து நல்லா வதங்கட்டும். அந்தளவுக்கு வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டது போக மீதி இருக்குல்ல அதை நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த இருக்க பார்த்தீங்களா இந்த இஞ்சி பூண்டை நம்ம வந்து கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, போதுமான அளவுக்கு போட்டு எடுத்துக்கிறேங்க. நம்ம அதிலையும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கலாம். போட்டுட்டு இது கூட நீங்கள் மஞ்சத்தூள் அதில் பத்தலை அப்படின்னா நீங்கள் இது கூட மஞ்சத்தூள் வேணால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வேணான்னா விட்டுடலாம். ஏன்னா நம்ம அதில் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள், அதுவே போதுமானதாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா நம்ம மஞ்சத்தூள் வந்து இதை போட்டுக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினா போதுமானது. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து அதில் போட்டுடலாம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வந்து இது ஃபுல்லாகவே அந்த இது விசில் ஃபுல்லாகவே அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன டேஸ்ட்டில் இருக்குது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரியும். பாருங்கள் ஆவி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஆவி அடங்கட்டும், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எல்லாமே நல்லா கொலைய வெந்துருச்சு. அதில் இருக்க எல்லா பொருளுமே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாவே போதுமானது. பருப்பு நல்லா கொலைய வெந்துருச்சு. ஏன்னா பருப்பு வந்தால் தான் அந்த சூப் வந்து நம்ம நல்லா கிடைக்கும். ரொம்ப இருந்தாலும் திக்காக இருக்கும்னு சொல்லுங்கள். அது மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே ஆட்டுக்கால் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் கூட போதும். நம்ம இப்படியே தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அப்படியே வச்சுட்டாலும் போதும். நம்ம இந்த மாதிரி தாளித்து ஊற்றினாலும் ஓகே, எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நம்ம எண்ணெய் ஊற்றாமல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இப்படியே தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம தாளித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தாளித்து வச்சுருக்க பொருளையும் நம்ம அது கூடவே சேர்த்து அதை நம்ம அப்படியே கொட்டி அதையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுடலாம். கொட்டி கிண்டிட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதுமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த உப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து என்ன உப்பு மாதிரி அந்த இந்து உப்பு அப்படிங்கிற வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த உப்பு போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வந்து இப்போ நீங்கள் சூப்பை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி தழையை நம்ம வந்து இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி தழையை நம்ம போட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம்னா சரியாக போகும்.
போட்டு வச்சிடலாம். அப்போ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye, bye, Wichita.